Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. இன்றைக்கு நான் வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த ரைஸை நாங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் வெளியில் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கும் ஒரு அருமையான டிஷ்ஷாக இருக்கு. இந்த வெஜ் புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக நான் நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் செய்திருக்கிறேன். எப்போவுமே இவ்வாறான வெரைட்டி ரைஸுக்கு நல்ல உரைப்பான சைட் டிஷ்ஷஸ் தான், அதாவது உருளைக்கிழங்கு வறுவல், எண்ணெய் கத்திரிக்காய் அப்படியான டிஷ்ஷஸ் தான் நல்ல பொருத்தமாக இருக்கும். இந்த சைட் டிஷ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதால் இன்றைக்கு நாங்கள் இந்த டேஸ்டியான வெஜிடபிள் புலாவை எப்படி செய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். இந்த வெஜிடபிள் புலாவ் செய்கிறதுக்காக 150 கிராம் பயத்தங்காயும், 150 கிராம் கேரட்டும், 150 கிராம் உருளைக்கிழங்கும், அதோட 100 கிராம் கிரீன் பீஸும், 100 கிராம் சோளனும் எடுத்துருக்கிறேன். இதோட நாங்கள் தக்காளி பழம், சிவப்பு மிளகாய், வெங்காயம், அதோட இஞ்சி பூண்டு விழுதும் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த வெஜிடபிள் புலாவ் செய்யறதுக்காக நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கிறேன். அதுக்காக இந்த கப்பாக 2.5 கப், அதாவது 350 கிராம் ரைஸ் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ரைஸ் வேணும்னு சொன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வாங்க நாங்கள் இந்த வெஜ் புலாவை செய்ய தொடங்குவோம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நெய் நல்லா சூடாயினதும் அதில் 5 ஏலக்காயும், 5 கிராம்பும், ஒரு துண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதெல்லாம் இந்த அளவில் தான் சேர்க்கணும் வேண்டியில், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதோடு ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மிளகறியில் ஒவ்வொரு மிளகறியாக சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கேரட், உருளைக்கிழங்கு, பயத்தங்காய், அதோட கிரீன் பீஸ், சோளன்னு சொல்லி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மிளகறிகளையும் சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது இதோட பீன்ஸ், ப்ரோக்கோலி கூட சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மிளகறியோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காரத்துக்காக இந்த சிவப்பு மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் விருப்பம்னு சொன்னால் இதோட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, இந்த மிளகறியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இந்த நேரத்தில் இதோட நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்ளுவோம். எப்போவுமே இப்படியான வெரைட்டி ரைஸுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டை அரைக்கும் போது நல்ல பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் நறுவந்துருவலாக அரைச்சிக்கொள்ளுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் அந்த ரைஸோடு சேர்ந்து எங்களுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்க, நாங்கள் சேர்த்த மிளகறியெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த நேரத்தில் இந்த வெஜிடபிள் புலாவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 2.5 கப் அரிசி எடுத்தனாங்க. இந்த 2.5 கப் அரிசிக்கு நாங்கள் 5 கப் தண்ணி சேர்க்கணும். இந்த 5 கப் தண்ணியில் நான் 3 கப் பாலும் 2 கப் தண்ணியும் சேர்க்குறேன். நீங்களும் விருப்பம்னு சொன்னால் இதே ரேஷியோவில் பாலும் தண்ணியும் சேர்க்கலாம், இல்லை தனியாக தண்ணியிலையும் செய்யலாம். இப்போ நாங்கள் இதோட இந்த அரிசிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த கலவையை நாங்கள் அப்படியே ரைஸ் குக்கருக்கு மாற்றிட்டு அதோடு நாங்கள் கழுவி வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ இதோட நாங்கள் கொஞ்சமாக எலுமிச்சம் சாரம் சேர்த்துக்கொள்வோம். இவ்வாறு நாங்கள் எலுமிச்சம் சாரம் சேர்க்கறதால எங்களுக்கு அந்த அரிசி உடைஞ்சு போகாமலும் அதே நேரத்தில் நல்ல உதிரி உதிரியாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த அரிசி ஒரு 3/4 பதத்துக்கு அவிஞ்சு வந்திருக்குது. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திரும்பவும் மூடி விடுவோம். இப்போ பாருங்க, எங்களோட வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிட்டுது. இந்த பாஸ்மதி ரைஸோட மிளகறி, இஞ்சி பூண்டு, நெய் எல்லாம் சேர்ந்து நல்ல கமகமான வாசமாக வந்திருக்குது. இப்போ இந்த சாதத்தை நாங்கள் இவ்வாறு கொஞ்சம் லைட்டாக பிரட்டி விட்டு கொள்வோம். இந்த சாதத்தை நீங்கள் ஆகலம் சூட்டோட குக்கர்ல இருந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் அது உடைஞ்சு போயிடும். அதால் நாங்கள் இந்த ரைஸ் குக்கர் சட்டியை முதல்ல குக்கர்ல இருந்து எடுத்து ஒரு 5 நிமிஷம் இவ்வாறு ஒரு வயர் ட்ராக்ல வச்சு நல்லா ஆற விடுவோம்.
இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டுது. எங்களோட வெஜிடபிள் புலாவ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்க, இந்த சாதமெல்லாம் நல்லா அவிஞ்சு அதே நேரத்தில் ஒன்று கூட உடைஞ்சு போகாம நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குது. நாங்கள் இந்த சாதத்தை சமைக்கும் போது தண்ணியோட பாலும் சேர்த்ததால நல்ல எண்ணெய் தன்மையாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்டாகவும் வந்திருக்குது. மிரக்கறி சாப்பிட்றவங்களுக்காக என்ன சமைக்கலாம்னு சொல்லி சில டைம்ல நீங்களே குழம்பி போயிருப்பீங்க. அப்படியான டைம்ல இப்படி ஒரு வெஜிடபிள் புலாவும் அதுக்கு ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷும் செய்தீங்கன்னு சொன்னாலே போதுமா இருக்கும். அதோட ஸ்கூலுக்கு அல்லது வேலைக்கு போறவங்களுக்கு கூட இப்படி ஒரு ரைஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அன்றைய நாள் முழுவதும் ஃப்ரெஷ்ஷாகவும் அதே நேரத்தில் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதோட மிரக்கறி பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி ஒரு வெஜிடபிள் புலாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷா இந்த மாதிரி ஒரு காரசாரமான ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும் செய்து கொடுத்து பாருங்க. அதுக்கு பிறகு உங்களை அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. ஏற்கனவே என்னோட சேனல்ல இந்த உருளைக்கிழங்கு பிரட்டல், எண்ணெய் கத்தரிக்காய், அன்னாசி பழக்கறின்னு சொல்லி நிறைய வெஜிடபிள் டிஷ்ஷஸும் அதோட வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி நிறைய ரைஸ் ரெசிபிஸும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்கலன்னு சொன்னால் உங்களுக்காக அந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். விருப்பம்னு சொன்னால் நீங்களும் பாருங்கள். உங்களுக்கும் இந்த வெஜிடபிள் புலாவ் பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.